மலக்குமார்கள் எங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்ற இன்னொரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள். புகாரியிலே 4445, முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. அல் மலாயிகா, வானவர்கள் மலக்குமார்கள் இருக்கிறார்களே, துஸல்லி அலா அஹதிக்கும், உங்களில் ஒருவருக்கு துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். எப்படி? மாதாம ஃபீ முஸல்லா அல்லதி ஸல்லா ஃபீஹி, தொழுத இடத்தில் அவர் இருக்கும் காலமெல்லாம் துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். தொழுத இடத்திலே நாங்கள் எவ்வளவு நேரம் அமர்ந்திருந்தாலும் எங்களுக்காக மலக்குமார்கள் துஆ செய்து கொண்டிருப்பார்கள். எப்படி? அல்லாஹும்ம ஃகிர் லஹு அல்லாஹும்ம ரஹம்ஹு, இறைவா அவர்களுக்கு பாவ மன்னிப்பு அளித்து விடு, இறைவா அவர்களுக்கு அருள் புரிந்து விடு என்று துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். யாருக்கு தெரியுமா? தொழுத மனிதன் தொழுத இடத்திலே அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் துஆ செய்வார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எப்பொழுது இடத்திலிருந்து எழும்பி செல்கிறோமோ அல்லது எப்பொழுது எங்களுடைய வுது முறிந்து விடுகிறதோ அதுவரைக்கும் மலக்குமார்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு எங்களுக்கு கஷ்டமானது அதுதான். எங்களுக்கு கஷ்டமானது தொழுது விட்டால் வேகமாக எழுந்து செல்ல வேண்டும். வேலை வெட்டிகள் சோழிகள் இருந்தால் எழுந்து செல்வது பிரச்சனை கிடையாது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே பொது கட்டளை இடுகிறான். நீங்கள் ஜும்ஆ தொழுதாலும் சரி, ஹஜ் வணக்கத்தை நிறைவேற்றினாலும் சரி, 5 நேர தொழுகை தொழுதாலும் சரி, நீங்கள் எழும்பி செல்லலாம் என்ற பொது அனுமதியை அல்லாஹ் தந்திருக்கிறான். சலாம் கொடுத்து விட்டால் எழும்பி போகலாம். நடந்தோ சாய்ந்திருந்து கொண்டோ எங்களுக்கு ஔராதை முடிக்கலாம், அது வேறு. ஆனால் தொழுத இடத்தில் ஒரு அதே அமர்வு நாங்கள் அமர்ந்திருந்தால் எங்களுக்காக மலக்குமார்கள் துஆ செய்வார்கள் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் பள்ளிக்கு வருகிறார். பள்ளிக்கு வந்தவர் ஒரு தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறார். தொழுதவர் தொழுத இடத்தில் அமர்ந்திருப்பது ஒரு சிறப்பு. இன்னொன்று இருக்கிறது, என்ன தெரியுமா? வந்தவர் ஒரு தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறார். அவருக்காகவும் மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு சாதாரணமா எங்கட அவசரம், எங்கட நிலைமை எப்படின்னு சொன்னா, தொழுகைக்கு வருகிறோம், நேரத்துக்கு இகாமத்து சொல்லலண்டா அதுவே பிரச்சனைக்கு காரணம். எங்களுக்கு பள்ளியில் கொஞ்ச நேரம் இருக்கேலாது, அப்படித்தானே? அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்கள் நபித்தோழர்கள் இஷா தொழுகைக்கு பள்ளிக்கு வருவாங்க, சஃபிலே அமர்ந்திருப்பார்கள். எந்த அளவுக்கு அமர்ந்திருப்பார்கள் தெரியுமா? அவர்கள் தூங்கி கொரட்டை சத்தம் கேட்கும். சில அறிவிப்புலவர் அப்படி தலைகள் சாய்ந்து விழும், அந்த அளவுக்கு தூங்குவாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமதமாக இஷா தொழுகைக்கு வருவாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னை காணும் வரைக்கும் நீங்கள் தொழுகைக்காக எழும்ப வேண்டாம் என்றாங்க. அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்கள் பள்ளிக்கு வந்து நீண்ட நேரம் தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பாங்க. நாங்கள் ஜும்மாவுக்கு வருகிறோம், இஷா தொழுகைக்கு நேர காலத்தோடு வருகிறோம். ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் ஒரு தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறோம். சில நேரம் நாங்க மகரிபுக்கு வந்துருவோம், வந்தவங்க இஷாவையும் தொழுதுட்டு போவோமே செய்வோம். மகரிப தொழுதுட்டு இஷா வரைக்கும் அமர்ந்திருப்போம், வைத்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் ஒரு தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் மலக்குமார்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள் என்ற பாடத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, வேலை பளுக்கள் இருந்தால் எங்களுக்கு கலைந்து செல்லலாம். ஓய்வு நேரம் இருந்தால் தொழுகிற இடத்தில் சற்று நேரம் தாமதித்து இருந்து பாருங்கள், மலக்குமார்களுடைய பிரார்த்தனைகள் கிடைப்பதற்கு காரணமாக இருக்கும். வீட்டிலே ஓய்வாக இருந்தால் நேர காலத்தோடு பள்ளிக்கு வாருங்கள். ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் தொழுகையை எதிர்பார்த்து மஸ்ஜிதுக்குள் அமர்ந்திருங்கள். அல்லாஹு அக்பர். மலக்குமார்கள் அந்த நேரமெல்லாம் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடுவார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த சிறப்பு பகுதிகளை புரிந்து கொண்டு நேர காலத்தோடு பள்ளிக்கு வருகிற பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். தொழுத பிறகு விரைவாக ஓடிவிடாமல் தொழுத இடத்தில் கொஞ்ச நேரம் தாமத்திருக்கிற அந்த பழக்கத்தை உருவாக்கி கொண்டால் மலக்குமார்களுடைய பிரார்த்தனைகளுக்கு நாங்கள் ஆளாக முடியும் என்கிற பாடத்தை மறந்துவிடக் கூடாது.